பொதுவாக டொமஸ்டிக் வயலன்ஸ் விஜய் வீட்டை நடந்த மாதிரி பல இடங்களில் நடக்கும். அவங்களுக்கெல்லாம் பேனிக் பட்டன் கொடுப்பாராமா? விஜய் ஒரு ஆட்சியை தரக்கூடிய அளவுக்கு நிர்வாக திறன் பெற்றவர் அப்படின்னு ஃபிலிக்ஸ் நம்புறாருன்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு பேசு பொருளா இருக்கு. ஸ்டாலின் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 30 மாசத்துக்கு அவர் கொடுத்துருது. அவர் தான் நம்ம இப்ப அந்த ஸ்கீம்ஸே வந்து விரிவுபடுத்துறாரு விஜய். இல்லைங்க, நீங்க உங்களுடைய புத்தியில வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சப்போர்ட் கட்டுங்க. 2 போர் யானைகள் அது ஒன்று எதிர்த்து நிற்குது. அவங்க மொழியில் சொன்னா சிங்கப்பெண்கள். சிங்கப்பெண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாம் கிடையாதாமா? அது அவ்வளோ ஒர்த்து இல்லை, விட்டுருங்க. எது பொண்டாட்டியா? நீ அவளோட வந்துட்டு பட்டு சட்டை மாப்பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி 2 பேரும் போயிட்டு இன்னொரு இதுக்கு போறீங்க, அந்த படத்தெல்லாம் வெளியிடுறீங்க. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி பலர் இருந்திருக்கிறாங்க, இல்லாத ஒன்றும் இல்லை. அப்பயே விஜய் மட்டும் கேள்வி கேட்குறீங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று மகளிர் தினம். மகளிர் தினத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. மகளிருக்காக தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. முக்கியமா நேற்றைய மகளிர் தின கொண்டாட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் வந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் அவங்க கட்சி சார்பா. அதுவும் ஒரு பேசு பொருளாக இருக்கு. அதுல வந்து முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தா, அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்ற ஒரு திட்டம். அது வந்து வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு. அப்புறம் வந்து அண்ணன் வீட்டு சீரு 8 கிராம் தங்கம் வந்து திருமணம் ஆகும் பெண்களுக்கு தரப்படும் அப்படின்றது. அப்புறம் தாய்மாமன் சீரு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து பட்டியலிருக்காரு. அப்புறம் பேருந்துல வந்து எல்லா பேருந்துகளையும் பெண்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பயணிக்கலாம் கட்டணம் இல்லாம அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பேசியிருக்கிறாரு. சிசிடிவி இல்லாத இடமே இல்லை, டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டில், எல்லாமே கண்காணிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த அறிவிப்புகளை? எப்படி இந்த சிசிடிவி நெட்வொர்க் எல்லாம் எப்படி அவங்க நினைப்பாங்களா? இல்லை, அது சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இருக்கும். ஒரு பட்டன் அழுத்தின உடனே பேனிக் பொது போக்குவரத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தின உடனே அவங்க போய் ரிசீவ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக டொமஸ்டிக் வயலன்ஸ் விஜய் வீட்டை நடந்த மாதிரி பல இடங்களில் நடக்கும். அவங்களுக்கெல்லாம் பேனிக் பட்டன் கொடுப்பாராமா? அதாவது ஒரு இம்மெச்சூர்டு, ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சாதான் விஜயனுடைய பேச்சு இருக்கே தவிர, இதெல்லாம் வந்துட்டு இவர் முதல்ல ஆட்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை பெற்றிருக்கணும். ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய போது யார் இவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கங்க, அவர் ஆட்சியில் இருந்தவர், இப்போ இருக்கிறவர். இவங்க 2 பேரும் பேசுறாங்க அப்படின்னோம்னா அவங்களுடைய நம்பகத்தன்மை பொறுத்தது அவங்களுடைய வாக்குறுதி. நான் வந்துட்டு உங்களை மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை கலைஞர் பெயர்ல மகளிர் உரிமை துறை கொடுக்குறாங்க, நாங்க வந்து 2000 ரூபாய் தருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. விஜய் சொல்றாரு 2500 ரூபாய் அப்படின்றாரு. இல்லை, இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்கன்ற முதல்ல வந்துட்டு திட்டங்களை எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு, இது கொடுத்துட்டா போதுமா, 1000 ரூபா போதுமா, நாங்கள் பிச்சை காசை கேட்டோமா. சீமானுக்கு அடுத்தபடியே இவங்களுடைய கட்சி விமர்சிச்சுது. அதை தாவேக அவங்களுக்கு தெரியும். தலைவர்களே எங்களுக்கு ஓசியில எதுவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. விடியல் பேருந்து பயணத்தை வந்து இவங்க கிண்டல் பண்ணாங்க. எதை பற்றியுமே ஒரு அடிப்படை அறிவு இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் வந்துட்டு சும்மா தூக்கி அள்ளி வீசினார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரை சுற்றி வந்துட்டு ஒரு பொருளாதார நிபுணர் குழு வச்சுக்கிட்டு இதை பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியல. பொருளாதார அடிப்படையில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி 5000 ரூபாய் கொடுத்தாங்க? இல்லை, இப்போ 5000 ரூபா கொடுத்தேன் அப்படின்றாங்க. அந்த 5000 ரூபா எவ்வளவு? 1.3 கோடின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ ஆச்சு? அது மொத்தம் அது 6600 கோடி. பட்ஜெட் எவ்வளவு நம்மளுது? 4 லட்சம் கோடிக்கு மேலே. 4.5 லட்சம் கோடி. ஆமாம், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அதை அப்படி அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னோம்னா, ஒரு பொதுவான அளவுகோல் வச்சுருக்கிறாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே, வறுமை கோட்டிற்கு மேலே அப்படின்ற அடிப்படையில் ரேஷன் கார்டு பேசிஸ் அப்படி தான் அவங்க. அதனால தான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு உடனே அவங்க வந்துட்டு கடன் எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உரியவர்கள் யாருக்கு அப்படின்னா டார்கெட்டடு செக்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பார்வையே கிடையாது. அது எப்படி அவங்க வந்துட்டு இதை நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றத பார்வையே வந்துட்டு இவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? தாவேகா கிடையாது.
இல்ல அவர் ஒரு பார்வையை சொல்றாரு. இல்லை என்னன்னு சொல்றாரு? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 4,00,000 கோடி. ஆ அதுல வந்து 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. எப்படி நிரூபி? 10% அமைச்சர்களுக்கு போகுது. இந்த இருக்கட்டும். 30% நம்ம வந்து பயன்படுத்தினா இது செய்ய எங்க முடியாது. அதை நீ கண்டுபிடிச்சத? என்ன அடிப்படையில? ஊழல் பண்றாங்க, டீசெண்டா சொல்றேன். என்னங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, இப்போ நான் உங்களை பார்த்து அந்த மாதிரி ஒரு சொன்னேன்னா, நான் என்னோட கம்பெனியினுடைய மேனேஜராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு மந்த் எண்டில் நீங்கள் வந்துட்டு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வரேன், 3 லட்ச ரூபா எங்கே போச்சு அப்படின்றேன் நான். 13 லட்சம்ல வரணும், எப்படி 3 லட்சம் போச்சு அப்படின்றேன். அப்போ நீங்கள் என்னை பார்த்து என்ன கேட்பீங்க? அக்கவுண்ட்ஸை பாருங்க. காட்டு, அக்கௌண்ட்ஸை காட்டு. சும்மா வந்துட்டு 30% பட்ஜெட் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னோம்னா, அப்புறம் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்துட்டு சும்மா வாய் பொத்திட்டு சும்மா இருப்பானா? காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய பணி என்னன்னு தெரியுமா விஜய்க்கோ இல்லை விஜயனுடைய அந்த கட்சிக்காரங்களுக்கோ? ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டெண்டரு ஒன்றுமே வந்துட்டு அவங்களுடைய ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க அவங்க. அதான் நம்ம ஆடிட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுத்தையும் பண்ணுவாங்க. அது சரியாக டெண்டர் போட்டிருக்காங்களா, அது ஒர்த்வைலா, எல்லா விடயத்தையும் பார்த்து தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் இதை முடிச்சுட்டு அப்புறம் தான் இவங்க நீங்கள் போக முடியும். சும்மா வந்துட்டு அப்படியே 30% இப்படி 40% அப்படி அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மணலில் ஊழல் இருக்குது அப்படிலாம் சொல்லுங்கள், அது வேறு விஷயம். அப்படியே பட்ஜெட்டில் 20% ஸ்டாலினுக்கு போகுது, எப்படி போகுது சொல்லு. சும்மா அளந்து விட்டுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட ஏற்புடையது ஆகாது. புரியுதுங்களா? அதுலேருந்து நான் ஒன்று கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல நீ கொடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு டார்கெட்டட் செக்மெண்ட் இருக்கணும். அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட நம்பகத்தன்மை இருக்கணும். அந்த மக்கள் உன்னை நம்புறாங்களா? நீ 2,500 கொடு, 5,000 கூட கொடு, உன்னை போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஸ்டாலின் வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 30 மாசத்துக்கு அவர் கொடுத்துருது. அவர் தான் இல்ல, இப்ப அந்த ஸ்கீம்ஸே வந்து விரிவுபடுத்துறாரு விஜய். இல்லைங்க, நீங்க உங்களுடைய புத்தியில வந்துட்டு நீங்க என்ன வேணாலும் சப்போர்ட் கட்டுங்க. இங்க விஷயமே என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த கடன் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் ரேஷியோ ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தராங்க இல்லையா கடன், எவ்வளோ தூரம் கடன் இவர் கொடுக்கலாம், அது ஒரு நம்பகத்தன்மையினுடைய அடையாளம். அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அந்த நம்பகத்தன்மையை வச்சு தான் இவர் சொல்கிறது. போன தடவையே வந்துட்டு 6 சென்டர் கொடுக்குறான்னு தானே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் ஓட்டு போடல? ஏன் ஒரு சென்டர் உத்தரவாதம் கொடுக்காத ஸ்டாலின் ஏன் ஓட்டு போட்டாங்க? ஏற்கனவே அவர் இருந்தபோது என்ன செஞ்சாருன்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ இப்போவும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காலமாக 1000 ரூபா கொடுக்க முடியாது, பட்ஜெட்டு, கடன், ஓவர் பேர்டனு அப்படின்றதான் எடப்பாடி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றாரு. திடீர்னு அவர் 2000 அப்படின்னு பேசுகிறோம்னா மக்கள் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மை அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஏன் அந்த நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் சம்பாரிச்சிட்ட பிறகுதான் நீங்கள் அதெல்லாம் பேசலாம், இல்லாட்டி பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது இல்லை, அது ரொம்ப வலியுறுத்தி பெண்களுக்கான முக்கியத்துவன்றது ஒரு ஏமாற்றா கேட்குறேன். இப்போ பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எங்கே அதை கண்டுபிடிச்சிங்க? இப்போ இருக்கிற அரசனுடைய தழுவல் தானே உன்னுடைய திட்டங்கள் எல்லாம். இப்போ எல்லாருக்கும் அப்படின்றிய எல்லா பேருந்துலையும் தமிழக அரசுடைய விரைவு போக்குவரத்துல ஏறி நான் வந்துட்டு போகிறேன் கிருஷ்ணகிரிக்கு அப்படின்னோம்னா ஒத்துவியா? எதுக்காக வந்துட்டு அது பிங்கு பஸ் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாக பிங்கு பஸ் ஓடுது. அது வந்து லிமிட்டட் ஸ்கோப்பு தான் அதுக்கு. நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டுக்கோட்டையில் வந்துட்டு மன்னார்குடி இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு பிங்கு பஸ் வரும். அங்கேருந்து ஏடி சிதம்பரத்தில் போயிட்டு இறங்குறதுக்கு பிங்கு பஸ் வராது. இவர் எல்லாத்துக்குன்றாரு. இப்போ இதுக்கே தமிழ்நாடு அரசு எவ்வளோ மானியம் வந்துட்டு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்குதுன்றது விஜய்க்கு தெரியுமா? சற்றப்போ 1,600 கோடி கொடுக்குது மானியத்தை. இப்படி ஆகக்கூடிய அந்த வெள்ளை டிக்கெட்டுக்கு ஆகக்கூடிய நட்டத்தை ஈடு கட்டுறது தமிழக அரசு. இது இவருக்கு தெரியுமா? அது இலவசம்னே கிடையாது, அதுக்கு டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. பேருங்க டிக்கெட்டு இவங்க கொடுக்குறாங்க ரைட்டுங்க, மக்களுக்கு எப்படி அது? மக்களுக்கு அது வந்துட்டு விலை இல்லாத பயணம் தானே அது. ஆனால் அதனால ஏற்படக்கூடிய இழப்பு அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இவங்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுது அரசு. அது தெரியுமா அவருக்குன்றேன். அது தெரியும் அப்படின்றத வெளிப்படுத்தினாரான்றேன். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டாலின் வச்சு அடுக்கிறாரு அப்படின்னோம்னா சும்மா கிடையாதுல்ல. இப்போ இத்தனை நாளாக ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்தாரு பேப்பர்லலாம். யாராவது டிஸ்பிளே பண்ண முடிஞ்சுதா? டெய்லி தானே பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அரசை பற்றி தெரியும்ல அவர். இவரை விட்டுருங்க 5 நாளைக்கு ஒரு முறை. ஏன் அவரால் எதிர்த்து பேச முடியல? ஏன்னா கட்டமைக்கப்பட்டவை.
வித்தின் த பட்ஜெட் லிமிட்ஸு. பட்ஜெட் அலோகேஷன் அதுக்கு இருக்குது. பீகாரில் கொடுத்த மாதிரி உலக வங்கியிலேருந்து அந்த பணத்தை தூக்கி 10,000 வங்கி கணக்கில் போடல இங்கே. எல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே செஞ்சது. அதுதான் இங்கே முக்கியம். ஸோ இப்படியான ஒரு ஆட்சியினுடைய சாதனையை வந்துட்டு நீ அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. அவங்க ஜனங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் விஜய்க்கு முதல்ல ஒன்று தெரியணும், ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அழுத்தங்கள் சிக்கல்கள்லாம் இவர் எப்படி களைய போறாருன்றதை ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னாதான். சும்மா ஒரு மகளிர் இல்ல இன்னும் மேலும் சில அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்காரு. ஐயோ எவ்வளவு வேணாலும் இவங்க சொல்லட்டும், இவர் சொல்லட்டும், அப்புறம் எடப்பாடி சொல்லுவாரு. இல்ல எடப்பாடி சொல்லும்போது விஜய் அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப காட்டமால விமர்சிக்கல. ஒரு கட்சியும் அறிவிப்புகளை கொடுப்பாங்க, அப்படிதான் விஜயும் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரு. விஜய்க்கான கிரெடிபிலிட்டி உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். விஜய் ஒரு ஆட்சியை தரக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்திறன் பெற்றவர் அப்படின்னு ஃபிலிக்ஸ் நம்புறாருன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க ஒரு பேசு பொருளா இருக்கு மக்கள் மத்தியில, ஒரு புதிய சக்தி. பேசு பொருள் அப்படின்றது அந்த நாட்டில் பட்ஜெட் ஒரு பேசு பொருள். ஒரு நாளைக்கு நீங்களும் ஜேர்னலிஸ்ட், நானும் ஜேர்னலிஸ்ட், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்டில் 48 லட்சம் கோடிக்கு போட்ட இந்திய ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட்டு ஒரே ஒரு நாள் பேசு பொருள். அதுக்கு மேலே எங்கேயாவது விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ பேசு பொருள் குட் பி எனிதிங். ஆனா கிரெடிபிலிட்டி ஏன் பண்ணாரா மோடி? தேர்தலில் நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி விஜய். அதை குறித்து நிறைய கேள்விகள் எடுத்தானே செய்யும். இல்லைங்க, நீங்க வந்துட்டு மக்களை எப்படி எடுத்துட்டு போயிட்டு போடுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மக்களை சிந்தனையற்றவர்கள் சொல்லுங்க, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இளைஞர்கள் சிந்தனையற்றவர்கள், பெண்கள் சிந்தனையற்றவர்கள், தொழிலாளர்கள் சிந்தனையற்றவர்கள், விவசாயிகள் சிந்தனையற்றவர்கள், வியாபாரிகள் ஒன்றும் தெரியாதவர்கள், எப்படி நீங்க சொல்லிடுங்க. விஜய் தான் வின்னர்ன்னு நான் சொல்லிடுறேன். சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே அப்புறம் இதெல்லாம் கேள்வியா நான் எடுக்கணும். போர் யானைகள் சொல்றாரு. இருக்கட்டும், 2 போர் யானைகள் இருக்கு, அது ஒண்ணு எதிர்த்து நிற்குது. நான் சொல்ல வரேன், அதாவது அவர் சொல்ற கதையில இருந்தே தெரியுது இல்ல, யானை கதையில சுண்ணாம்பு கொடுத்து யானை கிட்ட கொடுப்பீங்களா? ஒரு கதை சொல்லுவாங்க. கதை சொல்றது இருக்கட்டுங்க, கொடுப்பேன் கொடு. சரி 2 புல்லு கட்டை வச்சுக்கிட்டு அப்படி ஜல்லிக்கட்டு, இவ்வளவு சிரிப்பு வருது இல்ல. அவன் சிரிக்காதே மேலே எழுதி பேசுறான். எந்த புன்னகையும் எந்த சிரிப்பும் இல்லாத மேலே சீரியஸா நினைச்சிட்டு இருக்கான். இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டு. எனக்கு தெரியும் இந்த மூலம் வந்துட்டு டேவிட் கோலியாத்து பைபிள் கதை. அதான் அவர் சொல்றாரு, அப்படியே உண்டிகோல் வச்சு அப்படி ஆச்சு. இந்த காலகட்டமா அது? இந்த காலகட்டம் அது கிடையாது. நீங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த பையன் பெசாத உட்காந்துட்டு இருக்கலாம் தம்பி, ஆனா அவர்கிட்ட சிந்தனை கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம முட்டாளாயிடுவோம். காரணம் என்னன்னா அவனுடைய ரேஞ்சுக்கு அது சிந்தனைன்ற ஒரு ஃபேக்கல்டி ஃபிலிக்ஸ். ஒவ்வொரு கனவும் வந்துட்டு நம்மளை அறியாம அது வந்துட்டு இந்த புத்தியும் சிந்தனையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. நம்ம வேலையை ஈடுபட்டு இருப்போம், ஆனா உள்ள வந்துட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அப்பதான் அதுல இருந்து கேள்விகள்லாம் வரும். அப்பதான் நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா அப்படின்றது வரும். இப்போ நான் விஜய் கிட்ட போயிட்டு பேசும்போது 50 நிமிஷம் விஜய் நானும் பேசுறோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இணக்கப்பட்டோட இருந்தது. ஆனா எனக்கு எதுவுமே தெரியல விஜயை பத்தி. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு கொள்கை எதிரின்றாரு, அரசியல் எதிரின்றாரு. நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவர் அதிமுகவை வந்துட்டு ஒரு ஆதரவாளரா, அதிமுகவுடைய ஆதரவோட சிஎம் ஆகலான்றத நெகோசியேட் பண்ணும்போது நான் எதிர்க்கிறேன். ஆனா அதுக்காக நான் விலகலை, அதுக்கெல்லாம் நான் விலகலை. அவருடைய ஆதரவு நிலையிலேருந்து அதுக்காக நான் விலகலை. நான் எதுக்கு விலகினேன்னா, இந்த ஆதவர்ஜனாவும் சிடிஆர் நிர்மலையும் வந்துட்டு கட்சியில் சேர்த்ததுக்காகத்தான் நான் உடனே நான் உனக்கு ஆதரவாக பேச மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா தட் இஸ் பாய்சனஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு கிரிமினல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவனை கட்சியில் சேர்க்கறதும், ஒரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவனை வந்துட்டு கட்சியில் சேர்த்துக்கிறதும், தட் ஷோஸ் யுவர் அட்டர் இம்மெச்சூரிட்டி. முதிர்ச்சியின்மை முழுமையாகவே கிடையாது அது. ஏன்னா அவங்களுடைய திங்கிங்கே வேற. கடைசியில் ஆதவ் என்னெல்லாம் பேசினார் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போல்லாம் ஆதவ் பேசவே விடுறதில்ல தெரியுமா? ஏன்? அதான். ஆனால் அவரால் கட்சியை விட்டு யாதவ் எடுக்க முடியுமா? ஆதவர்ஜனாவை எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் செலவு பண்ணி எல்லா நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு. அத்தனை கோடிக்கு இவர் எங்கே போவார்? இவர் செலவு பண்ணுறதில்ல. ஆனால் இவர் சொல்கிறாரு ஊழலை பற்றி.
இப்ப பவன் கல்யாண் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு விஜய் கிட்ட. தமிழ்நாட்டுல அவங்க கட்சியும் தாவேகாவும் ஐயா கூட்டணி. பவன் கல்யாண் ஏதாவது பேசட்டும். பவன் கல்யாண் ரொம்ப நாள் அரசியல் இருக்காரு. விஜய்க்கு என்ன புரியுன்ற அரசியல்ல அவர் காங்கிரஸ் கிட்ட இப்படிதான் ஏமாந்தாரு. ஸ்டாலின் எதையுமே பேசல. ஒரே நாள் சிதம்பரம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் திமுக காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை நடத்தினது ஸ்டாலின் எப்பனா ஒரே நாள் தான். அது சிதம்பரம் தான் அன்னைக்கு. மற்ற நாளெல்லாம் என்னது? அவர் டிஆர் பாலு தலைமையில் நடந்த 7 பேர் குழு வந்துட்டு இல்லை நீங்கள் சீட்டை குறைச்சிக்கங்க, இல்லை எல்லாரும் குறைச்சிக்கிறாங்க நீங்களும் குறைச்சிக்கங்க, இல்லை அதை பற்றி எப்படாரு ராஜ்யசபா ஒன்று கொடுத்துட்றோம் நீங்கள் குறைச்சிக்கங்க, இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. வெறுத்து போய் அந்த சோடங்கிற சொல்லிவிட்டான். இந்த மாதிரியே சொல்றதே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன அர்த்தம்? வெளில போறதுன்னா போய்க்கும். வரவே இல்லை ஸ்டாலின் சீன்ல. கடைசியில் அங்க மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியாவும் அதை கையில் எடுத்து சிதம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க அனுப்புறாங்க. அப்பதான் இவர் 25 27 ஆக்குறாரு ஸ்டாலின். அதுக்கப்புறம் மறுநாடு ஃபைனலைஸ் பண்ண போகும்போது மல்லிகார்ஜுன கார்கே பேசுறாரு, உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க, யூ ஒன்லி ஹாவ் டு ஹானர் அஸ் அப்படின்ட்டு 28ன்னு ஆக்குறாரு ஸ்டாலின். இவ்வளவுதான் நடந்துச்சு. இது தெரியுமா விஜய்க்கு? ஏதாவது இப்படி நெகோசியேட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா அவருக்கு? இல்ல என்ன காங்கிரஸ் அடிப்படையில காங்கிரஸுடைய பலம் பலவீனத்தை திமுக அளந்து வச்சிருக்குன்றது தெரியுமா? இல்ல, அதுக்கு காரணமே தாவேகா தான். இல்ல ஐயோ எதை வேணாலும் பேசட்டுங்க. ஏன் 41 இடம் காங்கிரஸ் தனக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கணும் திமுக ஏன் தீவிரமா நினைக்கிறாங்க? எங்க நினைச்சாங்க? அதான் நான் கேட்கிறேன், எங்க நினைச்சாங்க? நினைச்சாங்கன்னா இவ்வளவு நேரம் ஏன் இழுத்து விட்டுட்டு சோடங்கரையான் தூக்கி போட்டாங்க காங்கிரஸ். அப்ப ஏன் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க? இல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறத பத்தி ஒண்ணுமே இல்லைங்க. அவங்களுக்கு யாரும் ஆள்லாம் கிடையாது. தேமுதிக ஒண்ணு கொடுத்திருக்காங்க சார். யாரு? தேமுதிக ஒண்ணு ஆமா கொடுத்திருக்காங்க. சார். அப்ப அந்த கட்டாயம் இருக்குல்ல. அப்ப கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான கட்டாயம் யார் மூலமா ஏற்படுது? இல்லைங்க. இப்போ மேல இருந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியா கூட்டணியில இருக்காங்க. இந்தியா கூட்டணியோட அகாமடேட் பண்ணிட்டு ஆல் இண்டியா லெவலில் ஒரு அரசியல் பண்ணும் அப்படின்றது திமுகனுடைய எண்ணப்பாடு, ஸ்டாலினுடைய எண்ணப்பாடு. ஸோ ரைட், ஓகே. அவங்க வந்துட்டு மல்லிகார்ஜுன் கார்கேவே இங்கே வந்துட்டு நிற்கிறதா இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, சரின்னாரு, அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அவங்க 41+2 கேட்டாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே ஏன் தரல? ஏன்னா நெகோசியேஷனுக்கே வரல. இதுதான். ஸோ இவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்துட்டு பவன் கல்யாண் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தெரியாது, இவருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தெரியாது. என்ன பேசுவாங்க அவங்க? எடப்பாடி பழனிசாமியோட இவங்க ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க ஐயா. பிஜேபி கூட்டணியில் சேர்ற ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் விஜய்க்கும் விஜயனுடைய ஆளுக்கும், அதாவது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அதிமுகவினுடைய மேல்மட்டத்துக்கும் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 30 சீட்டு, கோடிக்கணக்கில், 100கணக்கான கோடிகள். அதுதான் இவர் சொன்னார். யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். நேற்று கட்சி ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு வந்து 400-500 கேட்குறான் அப்படின்னாரு. 400-500 என்னது சீட்டா? அவ்வளோ இல்லையே தமிழ்நாட்டு அசம்பிளியில். அப்போ சேர்ந்துட்ட உடனே விட்டுட்டாங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் கூட இந்த ஜான் ஆரோக்கியசாமிகளும் தெரியும் இங்கெல்லாம் ஒன்றும் ஜெயிக்காது அப்படின்றதுலாம் தெரியும் அவருக்கு. இப்ப மகளிர் தின கொண்டாட்டத்துல அவங்க மொழியில சொன்னா சிங்க பெண்கள் ரொம்ப ஆரவாரமா கைத்தட்டி விசில்லாம் அடிச்சாங்க. அப்ப விஜய்க்கு மகளிர் கிட்ட செல்வாக்கு கூடுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சிங்கப்பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களாம் கிடையாதாமா? அது பர்சனல். அது அவ்வளவு ஒர்த்து இல்ல, விட்டுருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீ யாரு சொல்றதுக்கு? நான் யாரு அப்படின்றத நீங்க உள்ள நுழையும் போதே தெரிஞ்சுக்கிறான்ல. என் வீட்டுக்குள்ள என் பெட்ரூம்ல தானே வந்து நீங்க பண்றீங்க. எத்தனை நாள் இந்த தம்பி வர்றான், எத்தனை நாள் அவர் வந்தா, எவ்வளவு நாள் பண்றாங்க. அப்ப எல்லாத்தையும் நான் நீங்க அசைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவ வீட்டிலே இல்லை. எங்க உங்க பொண்டாட்டினா சிங்க பொண்ணு அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறா. நீ ஏத்துக்குவீங்களா நீங்க? நான் ஒண்டியா பாடடைஞ்ச மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்கே அவன் பொண்டாட்டி? அப்ப சிங்க பொண்ணுங்க போயிட்டா என் மாமியார் கிட்ட தான் இருக்கா. ஏத்துக்குவீங்களா? சார் ஒன்று சொல்ல வரேன், தீஸ் பீப்புள் ஆர் மைண்ட்லெஸ். இவங்களுக்கெல்லாம் சிந்தனையற்றவர்கள். நான் சொல்ல வரேன், அதீத பணம், அனுபவித்தல், அவ்வளவுதான். ஒரு விதமான இவங்கெல்லாம் ஒரு சோம்பல் குணத்தை சேர்ந்தவங்க. இந்த உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் இவங்க வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களே ஒழிய. ஒரு இமேஜ் டேமேஜ் வந்துருச்சோ அப்படின்னு தாவேக்காவினரே கொஞ்சம் பதறி போய் வீடியோ எல்லாம் போட்டாங்க, அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள்லாம் வரும்போது. ஆனா விஜய் அதை பத்தி பெருசா கவலைப்படல அப்படின்னு தானே தெரியுது. பாதிக்கப்படலைன்னா நீ நடிக்கிறன்னு அர்த்தம்.
நீ என்ன இன்னைக்கு நேரத்தில் 21 நீ பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணை, புரியுதுங்களா? இத்தனைக்கும் அவர் டீசென்ட், அந்த அவருடைய பொண்டாட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு போட்ட கேஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேராக அந்த பெயர் இல்லாம தான் போட்டாங்க. இல்லை அவங்க நேராக வந்துட்டு அந்த மனமுறிவு அந்த இடத்துக்கு தான் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய அவங்க வேறு எதையுமே பேசலை. இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்துட்டு அவங்க பேசிஸாக காட்டுறாங்க. ஏன்னா அவன் கேட்பான், திடீர்னு வந்துட்டு என்ன அடிப்படையில் யூ மஸ்ட் ஹவ் டு ஷோ கிரவுண்டு. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க, வேறு எதையுமே பண்ணலை. அந்த லேடி எதையுமே பண்ணலை. நான் அவரோட பேச போகும்போதே எனக்கு தெரியுங்க அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். என்னை விட ஜெகதீஸ்வரனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்மளாம் இருந்திருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம இதை விட மாட்டோம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு ஹோல்டு ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு ஒரு மனைவி தான். அது நீங்கள் என்னதான் நீங்கள் சொல்லுங்க, மனைவி, பெண்ணு, தாய், இந்த 3 கவுண்டை முடிச்சுட்டு நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. இல்லை அதுதானே சார் விஜய் மேடையில் பேசுறாரு. என்ன மாதிரி பேச, நீ என்ன பண்ணுறியா உன் வீட்டில்? அது சொல்லியா? நீ அது மாதிரி போய் போட்டது உடனே நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோ. ஏன்னா அது வெளியாயிடுச்சு. நீ ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் தாராளமாக கொடுக்கலாம். ஒன்று விசாரணையெல்லாம் ஆரம்பிக்கல, தாராளமாக கொடுக்கலாம். எதையுமே இல்லை, எதையுமே கிடையாது. நான் பேசுனா செய்தி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அவனை நீங்கள் என்னென்ன நினைப்பீங்க? மக்கள்கிட்ட தானே போகுது. உன்னை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ கவலைப்படக்கூடாது. உன்னை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா கவலைப்படக்கூடாது. அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க அப்படின்றாரு. எது பொண்டாட்டியா? பொண்டாட்டி ஒர்த்து இல்லையா? இல்லை அவங்க கிளப்பின இஷ்யூ ஒர்த்து இல்லையா? நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். நான் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. நான் இப்போ உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். எது ஒர்த்து இல்லை? பொண்டாட்டி ஒர்த்து இல்லையா? விவகாரத்தை சொல்றாரு. நீ ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. அது எப்படி இல்லாத போயிடும்? அப்ப நீ சொல்றதெல்லாம் டூப்பு தானே. அதெல்லாம் பெண்களுடைய அந்த பிரச்சனை அங்க இருக்குது. நீ அவளோட வந்துட்டு பட்டு சட்டை மாப்பிள்ளை, இன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி 2 பேரும் போயிட்டு இன்னொரு இதுக்கு போறீங்க, அந்த படத்தெல்லாம் வெளியிடுறீங்க. அது என்னது? அது அதெல்லாம் வந்துட்டு அதை கண்டுக்காதீங்க அப்படின்றதுக்கான செயல். அது எந்த விதமான வெக்கமும் இல்லை, எந்த விதமான கூச்சமும் இல்லை. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி பலர் இருந்திருக்கிறாங்க, இல்லாத ஒன்றும் இல்லை. புரியுது? அப்பயே விஜய் மட்டும் கேள்வி கேட்குறீங்க? இல்லைங்க, நான் சினிமாவில் சொல்ல வரேன். இவன் தானே வந்துட்டு ஒரே மட்டும் மகளிர் பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால கேட்குறேன் நான். இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அடிப்படையிலே சொல்ல வரேன். இவங்களெல்லாம் எதையுமே பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அருகதையற்றவர்கள் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி நிர்வாகம்ல எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாத வந்துட்டு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு நான் கடைசியில் அதுதான் ஒருக்குள்ள நான் மலையை தூக்க போகிறேன்னு ஊரையெல்லாம் கூட்டிகிட்டு காத்தால வந்துட்டு அப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரெடி அப்படின்னா, என்னடா மலையை தூக்குறேன்னு, தூக்கி வைங்க அப்படின்னா. இது அந்த கேஸ். இது நான் ஜோக்குக்காக சொல்ல வரல, உள்ளபடி இதுதான். நாளைக்கு இவனெல்லாம் என்ன சொல்ற, இப்போ எதுவுமே நடக்கலை, என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி, எத்தனை லட்சம் மக்கள் அவர் வாகனம் பின்னாடி போறாங்க, அவரு அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்னு பாசத்தோட சொல்றாங்க. லட்சம்லாம் போல. சரி, சில 1000 பேர் கூட வச்சுங்களேன். அவங்களுடைய சூழ்நிலை என்ன சார்? அது யார் பதில் சொல்றது? ஒரு கிரேசியா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சார். சொல்ல போனா கரூர்ல அத்தனை உயிர் போச்சு, 41 பேர் செத்தாங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இவரு அரசியல் கேம் ஆடுறதுக்கு, விளையாட்டு காட்டுறதுக்கு இது என்ன சார்? இது காட்டுறாரா இல்லையா? மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு எனக்கும் தெரியும்ல அது கேம் தான் அப்படின்ட்டு. எதனால எடுத்துட்டு வந்துட்டு பஸ்ஸை சொருவுனாங்க? நீங்க மற்றவங்கெல்லாம் பேசுறாங்க, கலைஞர் ஸ்டாலின், அதெல்லாம் விட்டுருங்க. நாம பத்திரிகையாளர்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணோம்? சனிக்கிழமை இரவு நடந்ததுக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா பத்திரிகையாளர்களும் என்ன ரிப்போர்ட் பண்ணோம்? அதில் ஏதாவது ஒரு முரண் இருந்ததா? யாராவது வெளிசக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படின்னு ஏதாவது சொன்னோமா? யாராவது ஒட்டு மொத்தமாக சொன்னோம் இல்லையா, இவ்வளோதான் காரணம், இவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? கண்டுக்காத போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்ட போது அதுவும் ஈடறலன்றதுனால தானே நீ போயிட்டு பதுக்கிட்டு 70 நாள் வெளில வரல. அப்புறம் நீ ஒன்றும் புதுசாக இன்னும் மற்றவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு நீ சொல்லிட்ட உடனே, அதாவது சில ஊடகங்கள் இருக்காங்க, விஜய் சொன்ன பெருசாக்கணும், அவ்வளோதான், பெருசாக்கணும் அப்படி. அது அவங்களுடைய அஜெண்டா. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அனலைஸ் பண்ணுவோன்றேன். இது ஒன்றும் இல்லை, இட் இஸ் நாட் ஒர்த்து
அப்படி சொல்கிறதுனா நீங்கள் எங்ககிட்ட சொல்ல உங்களுக்கு எதுவுமே ஒர்த்து கிடையாது. ஸ்டாலின் வந்துட்டு 10 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு தரல அப்படின்னோம்னா நீ 20 லட்ச ரூபா தந்திருக்க போகிறதில்ல, அது நல்லாவே தெரியும். இப்போ அந்த சேலத்தில் இறந்த அந்த பையனுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற கட்சிக்காரன் பார்த்திபன் அவர் தான் 5 லட்சம் எடுத்து போய் கொடுக்குறாரு. இவன் ஒன்றும் பண்ணல, இவன் பண்ண மாட்டார். இவர் ஒரு விடயத்தையும் நுணுக்கமாக நீங்கள் பாருங்கள். தஞ்சாவூர்ல கூட ஒரு மாணவர் போராடிட்டு சீரியஸாக இருக்காரு. இருக்கிற உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நடக்கும். ஒருபோதும் இவன் வந்துட்டு கண்டுக்கிறது இல்லைங்க அவர். நீங்கள் அந்த முதல்ல விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது, நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஸ்டாம்பீடு நடக்க வேண்டியது, அதை தடுத்து காத்தது தமிழ்நாடு போலீஸ். 8000 போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டது. நீ அரசியல் எதிரின்னு திமுக சொல்ற, திமுக அரசு 8000 போலீஸை டெப்ளாய் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க சீக்கிரம் விஜயை பேசி முடிக்க சொல்லுங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் அதனால தான் விஜய் வந்துட்டு 6:25 முடிச்சுட்டு இறங்கினாரு. ஸோ எவாக்குவேட் பண்ணுறது அவங்களுக்கு 12 மணி நேரம் ஆச்சு. மறுநாள் கத்தில் 5 மணி வரைக்கும் ஆச்சு. அப்போ கூட ஜான் தான் அதெல்லாம் என்கிட்ட சொன்னது. அப்போ கேட்டேன், ஏன் இவ்வளோ தூரம் போலீஸ் பண்ணியிருக்குல்ல, ஒரு நன்றி சொல்லலாம்ல விஜய் அப்படின்னும் போது அந்த காவல் அதிகாரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு எங்ககிட்ட. ஏன்னா வேண்டாம், நீங்கள் எவாக்குவேட் பண்ணி நீங்கள் முதல்ல கூட்டத்தை முடிச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் செய்ய வேண்டியதாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னார் அவர். அப்படின்னு சொன்னார் இவர் என்கிட்ட. ஆனால் என்ன சொல்கிறான் அவன், போலீஸ் பாதுகாப்பு இல்லை, போலீஸ் பாதுகாப்பு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு மட்டும் சின்சியராக கொடுக்கப்படலை அப்படின்னோம்னா டிசாஸ்டர். விக்கிரவாண்டி மாநாடு பெரிய டிசாஸ்டர். சில ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறானுங்க ஊடகத்தில், அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அங்கே போயிட்டான். மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணன் முன்னாடி சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தோம், பயம் வந்துருச்சுண்ணே, எடுத்துக்கிட்டு போனேன் மாநாடு திடலுக்கே வெளியில் வந்துட்டேண்ணே மனைவி பிள்ளையோட அப்படின்றான். ஏன்டா அந்த மாதிரி இது நெருக்குறானுங்க. எப்போ மத்தியானம் சொல்கிறான், நல்ல வேலைண்ணே உன்னெல்லாம் வந்துட்டு கூப்பிடல. அங்கே அவர் என்னன்னா பூசி ஆனந்து அந்த பாசை விற்கிறாரு 2000-3000 ரூபாய்க்கு. நிச்சயமா இதெல்லாம் நடந்துச்சு. நல்லா அதுக்கு விட்னஸ். எப்பனாலையும் மறுக்கலாம் முடியாது, ஏன்னா அவங்க தான் பேசுறதே என்கிட்ட. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொறுப்பற்றவர், விவரம் தெரியாதவர், சிந்தனையற்றவர், இந்த மனிதர் பேசக்கூடிய ஒரு விடயத்தை நாம டிஸ்கஸ் பண்றோம். அது காரணம் என்னன்னா அவ்வளவு பேர் வராங்களே ஜனங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். வேற இவர் சொன்னதெல்லாம் செய்வாரு. அவர் நேரடியா திமுக முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாருல, அந்த விமர்சனத்துக்கு நம்ம என்னன்னு பேசணும்ல. இல்லை, என்ன குற்றம் சாட்டின நீ? என்ன வந்துட்டு நண்பர், இவர் சொன்னார விஜய் எனக்கு நண்பர்ன்ட்டு, அரசியல்ல எல்லாரும் நண்பர்கள் தான் அப்படின்னாரு. பொத்தாம் புதுல எல்லாரையும் நண்பர்னா அப்புறம் என் மேல வந்துட்டு குற்றச்சாட்டை கவுத்தான்றாரு இவர். தமிழ்நாடு காவல்துறை வந்துட்டு இவர் இன்க்ளூட் பண்ணி, நாங்க தான், இன்னும் சொல்ல போனா நாங்க முதல்ல திருமாவளவன் அவர்கள், அடுத்தபடியாக அந்த ஐயநாதன், நான் தான் சொன்னோம் விஜயை முதல்ல விசாரணைக்கு உட்படுத்து, இப்படி நடந்த சம்பவத்துல விஜயனுடைய பங்கு என்ன அப்படின்றது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ கூட சொன்னோம், அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, விசாரணை பண்ணணும் அப்படின்னா. தமிழ்நாடு அரசு கடைசி வரைக்கும் அவரை வந்துட்டு எஃப்ஐஆர் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாரு ஸ்டாலின், இதோ இந்த நீதிபதி ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அவங்க கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை, இதுதான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க தான் நவுத்திட்டானுங்க, சிபிஐக்கு கொண்டு போயிட்டானுங்க, எல்லாம் முடிச்சிட்டோன்னே சட்டப்பேரவையில் இதை பற்றி கேட்க போது அவர் சொன்னார், இவ்வளோத்துல ஒரு காரணம் இவர் லேட்டாக வந்தது அப்படின்றது சொன்னார். அதில் என்ன படி போடுறது இருக்குது? ஒன்று எல்லா பத்திரிகைகளும் எழுதுறது தான். அப்போ இவருக்கு என்ன தன்முனைப்பு, நான் தான், என்னை வச்சுதான் என்னதான் குற்றம் சாட்டுறாங்க. தன்னைத்தானே பெருசாக நினச்சி கொள்ளக்கூடிய ஒரு ஈகோ சென்ட்ரிக் கேரக்டர், அவ்வளோதான் இவர். அதிமுக கூட்டணியில சில சலசலப்புகள் இருக்கு அப்படின்லாம் பேசப்படுது. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, ரொம்ப சுமூகமா இருக்கும்னு. டெல்லி போய் அவர் நேரடியாக அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்து பேசியிருக்காரு. ஆனாலும் இன்னும் அங்கே எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றலாம் முடிவு ஆகலை. சில அதிமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் நாங்கள் பிஜேபி கிட்டே இடங்களை பேசி வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாமக வந்து அதிமுக கிட்டேயே எவ்வளவு சீட்டுன்னு பேசிட்டாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வருது. அதிமுக கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, என் கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் இல்லையா அமித்ஷா. என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, அவங்க என்டிஏன்ற ஒரு கூட்டணியோட போட தேர்தலில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. மக்களவை தேர்தலில் போட்டு 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதில் இருந்தவங்க எல்லாரும் இப்போ அங்கே தான் இருக்காங்க. எக்ஸப்ட் யாரும் இல்லை, எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. இது மட்டும் தான் மாறி இருக்கு. அதிமுக அணியில இருந்த தேமுதிக தான் இந்தாண்ட வந்துருக்குது, வேற ஒன்றில் மாற்றம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னோம்னா,
அதை தக்க வைக்க பார்க்குறாங்க அவங்க. அதை தக்க வச்சு ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்துட்டு சீட்டை அலோகேட் பண்ணுறீங்க. நீங்கள் அதிமுக நாங்கள் வந்துட்டு என்டிஏக்கான எங்களுக்கான சீட்டை கொடுத்துரு, 70 சீட்டை கொடுத்துரு, நாங்கள் பார்த்துக்குறோம், பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அது எடப்பாடிக்கு ஏற்புடையதா இல்லை. நான் தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நீங்கள் பேசுங்க, நீங்களும் ஒரு அங்கம் அவங்களும் ஒரு அங்கம், அவங்க எங்ககிட்ட வரட்டும் அப்படின்றாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, டிடிவி தினகரனை தூண்டி விட்டு நாங்கள் வந்துட்டு பிஜேபியோட தான் நான் பேசுவேன் அப்படின்னாரு. எப்படி பிஜேபியோட பேசுவேன்? பிஜேபியை ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நான் அதிமுகவோட பேசுனேன், அப்புறம் நீ எப்படி பிஜேபியோட பேசுவேன்? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதனால ஒரு சுமூகமான இல்லைங்க, உறவு இல்ல. அதுக்கப்புறம் நான் என்டிஏ கூட்டணியில தொடர்றோம், அங்கேயே பேசிக்கலாமே. எடப்பாடி சம்மதிக்காத என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர் வந்திருக்க போறது இல்லை, சரிதானா? ம். அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு நான் பேச மாட்டேன், இவர் தான் வரவேற்றாரு. சகோதரர் தினகரன் வர்றதை நான் வரவேற்கிறேன்னாரு, இவரும் வந்துட்டு ஊன்ட்டாரு, சரியா போச்சு. அப்புறம் நெகோசியேஷன் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? அது பிஜேபி தூண்டி விட்டு பேசக்கூடியது தான் அது. ஆக்சுவலாக உண்மை என்ன, தன்னுடைய கூட்டணியில் அந்த என்டிஏன்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் வரவங்களை எல்லாரையும் வந்துட்டு சீட்டை தரேன், தாமரையில் நின்று. ஸோ தாமரையில் நின்று ஜெயிச்சவங்களை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிளாக்காக காட்டி எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டு அவங்க ஒரு பூதத்தை கட்ட வைக்க பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. அதுக்கு தான் வராரு 30-40 பேர் உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி இடம் தர மாட்டேங்கிறார். நீ உன்னை மட்டும் பேசு, முன்னாடி 20 சீட்டு, இப்போ எவ்வளோ வேணும், அந்த இடத்துல தான் நிற்கிறாரு, விட்டே கொடுக்கல. அதனால தான் இவ்வளோ காலம் அது இழுத்தடிச்சிட்டு இருக்கிறது காரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு விமர்சனம் வச்சாரு. அதாவது நிதிஷ்குமார் தேசிய அரசியலுக்கு போயிட்டாரு, அதனால ராஜினாமா பண்ணிட்டாரு முதலமைச்சர் பதவின்னு சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்படி ஒரு நிலைமையை பாஜக ஏற்படுத்தும் அப்படின்னு. இல்லை, அது வந்துட்டு போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோங்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகும், தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அளவு என்னன்னு அது வேற மாதிரி போகலாம். என்னை போட்டுக்கிட்டா அதிமுக வெர்ஜ் ஆஃப் அது அழியக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில் நிற்கிது அது. ஏன்னா எல்லாரும் வெளில போயிட்டாங்க. இவர் ஒரு தலைவரை எமர்ஜ் ஆகலாம். அதிமுகவுக்கு இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் ஒரு தலைவர் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு அது தொங்கிக்கிட்டு நிற்கிது. அந்த கட்சி வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த தேர்தலில் அடைய போகிற தோல்வியை பொறுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீஆர்கனைசேஷன், முன்னாடி ஆட்சியிலே ஜெயலலிதா ஜானகி அனிசா அந்த மாதிரி ஒன்று ஆனத்தான் அது மறுபடியும் ஒரு ரிவைவலுக்கு வரும், இல்லாட்டி வராது. பிஜேபி என்னன்னா அவங்க முழுகிட பார்க்குறாங்க அதிமுகவை. அதில் அவங்க வந்துட்டு அதாவது விஜயை நான் சப்போர்ட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். அதிமுக அழிய போகுது, 2வது இடத்த பிஜேபி பிடிக்க போகிறான், இதை தடுக்கணும், இந்த ஒரு தமிழை கட்சி ஆரம்பிச்சா இவனை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பிடிச்சதான், நம்ம வேற ஒன்றும் கிடையாது. அது திமுகவுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது தான் வந்தது. ஸோ அதனால விஜய் வந்துட்டு திமுக ஆப்போசிட்டாக சொல்றதெல்லாம் ரைட்டு, ஓகே, அதுக்கு எதிராக தான் நீ வந்துட்டு பந்தடிக்கணும், வேற வழி இல்லை கூட. ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னம்னா, இவர் வந்துட்டு பாஜக எதிர்ப்பை வலிமைப்படுத்தலை, அதனால அந்த கூட்டணி வந்துட்டு கோர்மைப்பட்டு நிற்குது. இவர் பாஜகவை இவர் அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா சரியா, இந்நேரம் அது உள்ளபடி டிஎம்கே வர்சஸ் தாவேகா அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இவர் அது பண்ணவே இல்லை, இவர் விட்டுறாரு. அதுவும் தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு சுத்தமாக விட்டுறாரு, அடிபட்டு போகுது, அவ்வளவுதான். ஸோ இந்த அதிமுகவினுடைய பலம் இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னோம்னா, அவங்க எவ்வளோ சீட்டை கேட்டு வாங்குறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. எடப்பாடி நினைக்கிறாரு விட்டுறக்கூடாது, விட்டுட்டோன்னா இவன் முழுங்கிடுவான் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் இதுவரைக்கும் 3 முறை போயிட்டார் அவர் டெல்லிக்கு. 3 முறையும் சீட்டு நெகோசியேஷன் தான் நடந்துச்சு. 3 முறையும் எடப்பாடி விட்டு தராம தான் வந்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? நீங்க இதுக்கு நடுவில் அவங்க வந்துட்டு தாவேக்காவை எதிர்பார்க்குறாங்களான்னா, ஆமாம், பாஜக எதிர்பார்க்குது, அதிமுக இல்லை, பாஜக எதிர்பார்க்குது. ஆனால் எப்படி அகாமடேட் பண்ணுறது, இவங்க எப்படி அதை ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு சிக்கலில் தான் வந்துட்டு அது ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை வந்துட்டு சைலண்டாக முடிக்க பார்க்குறாங்க. நடுவில் பியூஷ் கோயல் வருவார், பியூஷ் கோயல் வர 3 முறை சொல்லிட்டாருங்க, வரவே இல்லை பியூஷ் கோயல். காரணம் இதுதான். என்ன பேசுவீங்க நீங்கள்? எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறார். அட்லீஸ்ட் என்னன்னா, எங்களுக்கு பிஜேபிக்கான ஒரு 20 சீட்டை அவர் அடையாளம் பண்ணாங்க, 27 சீட்டோ, எல்லாம் அந்த கோயில் இருக்கக்கூடிய தரங்கள், ராமநாதபுரம், திருநெல்வேலி, அப்புறம் இப்போ முருகர் தலம் ஒன்று பிரச்சனையாச்சு, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி, இந்த மாதிரி எல்லாமே அதிமுக வலிமையா இருக்கிற இடங்கள். பிஜேபி கேட்குறாங்க. இதேதான் எடப்பாடி சொன்னது. நீங்கள் கேட்குற சீட்டெல்லாம் நாங்கள் ஜெயிச்சு தொகுதிட்டார் அவர். நாங்கள் எப்படி அதை விட்டு தர முடியும்? அதில் ஒட்டுமொத்தம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க சீட்டை ஐடென்டிஃபை பண்ணால் தான் அங்கே ஓட்டை தூக்க முடியும். அவங்க இந்த சீக்கிரட்டாக பண்ணுவாங்க இல்லையா, ஃபார்ம் 6 போட்டு அந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் போர்ட்டல் ஒன்று இருக்கு இல்லையா,
சர்வீஸ் போர்ட்டலு, அதில் வந்துட்டு இவங்க தாராளமாக சேர்க்கலாம். அதில் ஒரு 10,000 ஓட்டு சேர்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்துட்டு ஜெயிச்சிரும். இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. அது என்ன இன்னைக்கு கூட நீங்கள் ஓட்டை சேர்க்கலாம். தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் நீங்கள் ஓட்டை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். விடாத இருக்கிறார் அவர். ஒரு சீட்டை கூட இன்னைக்கு வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணலை. நான் மயிலாப்பூரை தரேன்னு கூட சொல்லலை அவர். யார்? எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கலே. ஆனால் டைவர்ட் பண்ணி இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் பெரிய லடாயி. அவள் எங்க பிஜேபி எவ்வளோ பெரிய கட்சி, காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில், ரெண்டுமே தெரியும். ஆனால் அதை மறைச்சு இதை பேசுனாங்க. இதான் உண்மை. நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.